இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணியாரம் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மாவு புளிச்ச மாவு கொஞ்சம் இருந்தால் நல்லது. அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, அதெல்லாம் வந்து கொத்தமல்லி எல்லாமே போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயமும் வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் மசாலா பொடியும் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து அழகா விட்டு வந்து பண்ண போகிறேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா காய விடுங்க. காய வச்சுட்டு எண்ணெய் விடுங்க. பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குது. முதல்ல வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதுதான் வந்து மெயின். இல்லைன்னா இங்கே பாருங்கள், தண்ணி எண்ணெயும் சேர்ந்து அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. அதுக்கப்புறம் மேலேயும் நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் மேலேயும் வந்து ஊற்றிக்கலாம், தப்பு கிடையாது. வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூனை வச்சே வந்து திருப்பிடலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. திருப்பி அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த சட்னி பிடிக்கும் சட்னி தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்.